உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி அதுக்கு முன்னால் ஒரு 3-4 காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி பிறனிடத்தில் அன்பு கூறுவது என்பது. முதல்ல 16வது வசனத்தில் பாருங்க, உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும் கோள் சொல்லி தெரியாயாக. கோள் சொல்லுவது. கோள் சொல்லுவதுன்னா என்னன்னு தெரியுமா? கோள் சொல்வதுன்னா இல்லை, பிறரை பற்றி சொல்லுவது. பிறரை பற்றி சொல்வது தான் கோள் சொல்லுவது. அல்லது பிறர் யாராவது ஒருவர் என்னை நம்பி என்னிடத்துல ஒரு ரகசியத்தை அவங்க சொல்லியிருந்தா, சிஸ்டர் இதை யாருக்கும் சொல்லாதீங்க, உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தா, நான் அதை விளையாட்டாகவோ தெரியாமலோ அதை நான் மற்றவர்களுக்கு சொல்வது, அவங்க அதை இன்னொருவருக்கு சொல்வது, இது இன்னொரு விதத்தில் கோள் சொல்வது. ஆக மொத்தத்தில் கோள் சொல்லி தெரியாயாக. அதற்குரிய விளக்கத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 13. புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். கோள் சொல்லி திரிகிறதும் புறங்கூறி திரிகிறதும் ஒன்றுதான். கோள் சொல்லி கொண்டிருக்கிறவர்கள், புறங்கூறுகிறவர்கள் ரகசியத்தை என்ன செய்கிறாங்க? வெளிப்படுத்துகிறாங்க. நம்ம ஒருவரிடத்துல நம்பி அவங்கள்ட்ட சொல்லுகிற ரகசியம் ஊரே தெரிகிறபடி ஆகிவிடுகிறது. அது எப்படி போகும்? நான் தெரிந்த விஷயத்தை சகோதரி விஜயகுமாரிகிட்ட சொல்லும்போது ஒரு விதமாக போகும். சகோதரி விஜயகுமாரி இன்னொருவரிடத்தை சொல்லும்போது அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக போகும். ஆக மொத்தத்தில் கடைசி நபரிடத்துல போய் சேரும்போது ஒரிஜினலாக உள்ள விஷயம் ஒன்று, அங்கே சொல்லுகிறது ஒன்றாக இருக்கும். இதைத்தான் புறங்கூறி தெரிகிறது என்று சொல்லுகிறோம். இனி நீதிமொழிகள் 18:8 வாசிங்க. கோள் சொல்லுகிறவர்களுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல தான் இருக்கும். அவங்க அதை பெருசாக நினச்சே பேசியிருக்க மாட்டாங்க, விளையாட்டு போல சொல்லியிருப்பாங்க. அந்த விளையாட்டு போல சொல்ல வார்த்தைகள் என்ன சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்முடைய வார்த்தை நாம் உட்கார்ந்து அதை சிந்தனை பண்ணினால் அது உள்ளத்திற்குள் ஆழமாக தைக்கிறதாக இருக்கும், உள்ளத்தை பாதிக்கிறதாக இருக்கும். நீதிமொழிகள் 20:19 வாசிங்க. தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகளினால் அளப்புகிறவனோடே கலவாதே. தூற்றிக்கொண்டு இதெல்லாம் 3 ஒன்று தான். கோள் சொல்லுகிறதும் புறங்கூறுதலும் தூற்றிக்கொண்டு தெரிகிறதும் 3 வெவ்வேறு பெயரில் இருக்கிறதே ஒழிய இது 3 ஒரே காரியம்தான். ஆனால் அப்படின்னாலே கோள் சொல்லி தெரியக்கூடாது. அப்படியானால் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அது ஒரு பாயிண்ட். கோள் சொல்லி தெரியக்கூடாது. அடுத்தது 17வது வசனம் ஆசிங்க. லேவியராகமம் 19:17. சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக பிறன் மேல் பாவம் சுமத்தாதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். உன் சகோதரனை உன்னுடைய உள்ளத்தில் பகைக்காத. அது எப்படி உள்ளத்தில் பகைக்கிறது? அவர் உதாரணம் சொல்கிறேன். சகோதரர் ஆனந்த் ரொம்ப நல்ல சகோதரர், என்னை பார்த்தா சிரிப்பார், விஷ் பண்ணுவார். ஆனால் அவர் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னார், ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் அவர் என்னை பார்த்து சிரிக்கும்போது என்ன செய்கிறேன்? சிரிக்கிறேன். அவர் என்னை விஷ் பண்ணும்போது நானும் விஷ் பண்ணுறேன். சகோதரர் தாஸ் இருக்கார், அவரை விட ரொம்ப நல்லவர், நல்லா பேசுவார், சிரிப்பார், விஷ் பண்ணுவார். ஆனால் அன்னைக்கு ஒரு வார்த்தை என்கிட்ட பேசினார். அந்த இடத்துல அவர் பேச வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் அவர் பேசினார். அதுக்கு பிற்பாடும் அவர் என்னை பார்த்து சிரிக்கிறாரு, என்னை விஷ் பண்ணுறாரு, நானும் என்ன செய்கிறேன்? விஷ் பண்ணுறேன். ஆனால் அவங்க 2 பேரும் சொன்ன வார்த்தை எங்கே இருக்குது? என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆனால் நான் அவங்கள நேசிக்கிறேன், அவங்களிடத்தில் அன்பு கூறுறேன், அவங்களும் என்னிட்ட அன்பு கூறுறாங்க, என்னை நேசிக்கிறாங்க. ஆனால் அவர்கள் அன்றைக்கு சொன்ன வார்த்தை எங்கே இருக்குது? என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அப்போது நித்திய ஜீவனை சுதந்திரிக்க ரெடியாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு
நான் என்னை பற்றி தான் சொல்கிறேன், உங்களை பற்றி சொல்லலை, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம். அப்படி போக வேண்டும் என்றால் இந்த விதமான வருத்தங்கள் உள்ளத்தில் வைக்கக்கூடாது. மேல்பூச்சாக ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டு அன்பு செலுத்தி கொண்டு நான் உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி என்ற வசனத்தை நான் கை கொள்ளுகிறேன், நான் மற்றவங்களை நேசிக்கிறேன் அப்படி என்று சொல்லிட்டு இருதயத்தின் உள்ளத்தின் ஆழத்தில் ஒன்றை வைத்து கொண்டிருந்தால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. மூன்றாவதாக இதற்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 2வது அதிகாரம் 9வது வசனம். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே தான் இருக்கிறான். ஆனால் ஒளியிலே இருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். நான் ஒழுங்கா சர்ச்சுக்கு வரேங்க, தசோபாகம் கொடுக்குறேன், எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் பங்கெடுக்கிறேன், முன்னணியில் நான் நிற்கிறேன், நான் இல்லாமல் சபை இல்லை, நான் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டும் தன் சகோதரனை பகைக்கிறவன். சகோதரன் என்று சொல்லும்போது இங்கே ஆண் பாலில் இருக்குது, அதை பெண் பாலிலும் எடுத்துக்கொள்ளலாம். தன் சகோதரியை பகைக்கிறவர்கள், தன் உடன் பிறந்தவர்களை பகைக்கிறவர்கள், அல்லது உடன் பிறவாத சகோதரிகளை பகைக்கிறவர்கள் என்னது, இன்னும் இதுவரைக்கும் இருளிலே தான் இருக்கிறார்கள், ஒளியிலே இல்லை. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் என்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்க அவர் சொல்லியிருக்கிறார், நான் நேசிக்கிறேன் என்று சொல்ல முடியாது. நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். அடுத்து 11வது வசனம் வாசிங்க. அதே அதிகாரத்தில், தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். தன் சகோதரனை பகைத்தால் அவன் இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கி இருக்கிறது. நான் இருளில் இருக்கிறேன்னு அவனுக்கு தெரியல. அவன் தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டு நான் ஆண்டவருக்குள்ள ரொம்ப நல்லா இருக்கேங்க, டெய்லி நான் தனி ஜபம் பண்ணுறேன், குடும்ப ஜபம் பண்ணுறேன், வேதம் வாசிக்கிறேன், ரொம்ப ரொம்ப பக்தியாக இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி தன்னை தானே அவன் ஏமாற்றி கொண்டிருக்கிறான். இந்த இருளில் ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இன்று வரைக்கும் இருளிலே இருக்கிறான். யார் யாரெல்லாம் தன்னுடைய சகோதரரை பகைக்கிறீங்களோ, பகை மனதின் உள்ளத்துல, வெளியே இல்லை, உள்ளத்துல. வெளியே நல்லா தான் இருக்கிறோம், வெளியே நல்லா தான் பேசுகிறோம், ஆனால் பகை உள்ளத்தில் ஒளிந்து கொண்டு இருக்கிறது. மறக்கவே முடியலைங்க. அந்த வார்த்தை மட்டும் என்னால் மறக்க முடியலை. அது ஏன்னு தெரியல, எனக்கு மறக்கவே முடியலை. நித்திய ஜீவனில் பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாக நாம் எல்லாரும் இருக்கிறோம். இந்த காரியத்தில் நம்மளை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். 3வது அதிகாரம், அதாவது 1 யோவான் 3வது அதிகாரம் 15வது வசனவாசிகள், தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். இது ஒரு ஸ்டெப்பு கூட. தன்னுடைய சகோதரனை பகைக்கிறவன் யாராக இருந்தாலும், தன்னுடைய சகோதரியை பகைக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் மனுஷ கொலை பாதகராய் இருக்கிறார்கள். இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் உள்ள வசனம் தாங்க. இது நமக்காக எழுதப்பட்டவைகள் தான். ஆனபடியால் நம்மை நாமே ஏமாற்றி கொள்ள வேண்டாம். ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவருக்காக ஜீவிக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே ஏமாற்றி கொள்ள வேண்டாம். அடுத்தது லேவியர் ஆகமத்தில் 19:18 வாசிங்கள். பழிக்கு பழி வாங்காமலும், அது நம்ம ரத்தத்தோட உறைந்த ஒன்று. பழிக்கு பழி வாங்குவது, எப்படியாவது ஒரு நாளில் இதுக்கு நான் பதிலடி கொடுத்தே தீர்வேன், கண்டிப்பாக நான் கொடுப்பேன். பழிக்கு பழி வாங்குவது எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 32:35. அது முதல் பகுதி. பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்கு உரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பழி வாங்குவது நம்முடைய வேலை அல்ல. நமக்கு ஒருவர் ஒன்றை செய்து விட்டார் என்றால் அதற்கு பழிக்கு பழி வாங்குவது நம்முடைய வேலையே இல்லை. மனதில் இருந்து அதை எடுத்து விடுவோம்.
உள்ளத்தின் ஆழத்தில் அதை வைக்கவே வேண்டாம், வருத்தமாக வைக்கவே வேண்டாம். அப்படி என்றால் நாம் இப்போது இப்படி கூடுவதும் வேத வசனத்தை வாசிப்பதும் எல்லாமே வீணாக போய்விடும். ஆனபடினால் முடிந்த வரையில் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமுமா இருக்கிறது. அதற்கு முன்னால அந்த வசனத்துல இன்னொன்று பொறாமை கொள்ளாமலும் ஒன்று இருக்கு. லேவியராகமத்தில் பொறாமை கொள்ளாமலும், போராமை என்று சொல்லி உங்களுடைய சாதாரண வழக்கில் நீங்கள் சொல்லுவீங்க, நான் அதை பொறாமை என்று சொல்லுகிறேன். பொறாமைன்னா எல்லாருக்கும் தெரியும். பொறாமை என்றால் என்ன? நம்மை விட ஒருவர் நன்றாக இருந்து விட்டால் தானாகவே பொறாமை வந்து விடுகிறது. அது ஒரு சின்ன குழந்தையா இருந்தால் கூட, ஒரு 2 வயசு குழந்தையா இருந்தால் கூட அந்த பிள்ளையுடைய ஜீனில் அது இருக்கு. ஒன்றுக்கு ஒன்று அடி போடுது. நீ மட்டும் வச்சிருக்கிற, நீ மட்டும் அதை இது பண்ணிக்க, எனக்கு கொடுன்னு பிடிச்ச பறிச்சு வாங்கிடுது. அந்த காரியம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. பொறாமை, தன்னுடைய சகோதரன் நன்றா இருப்பது நமக்கு தாங்க முடியலை. நம்முடைய சகோதரி நல்ல வசதியாக இருக்கிறது நமக்கு தாங்க முடியலை, பொறாமை வந்துடுது. சொல்ல போனால் கணவன் மனைவிக்குள்ளே பொறாமை வருது. மனைவி நல்ல செல்வாக்காக இருந்து 4 பேர் மதிக்கக்கூடிய அளவில் வெளியே போகும்போது 4 பேர் சல்யூட் அடிச்சிட்டாங்கன்னா புருஷனுக்கு, என்ன இது என் கூட வந்துகிட்டு இருக்க அத்தனை பேரும் ஒன்றை இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக புருஷனுக்கு பொறாமை வந்து விடுகிறது. அதே மாதிரி புருஷன் நன்றாக இருந்து அவர் ஒரு 100 பேர் சல்யூட் அடிச்சிட்டாங்கன்னா மனைவிக்கு பொறாமை வந்து விடுகிறது. இதெல்லாம் சகஜமாக வருகிற ஒன்று பொறாமை என்பது. இந்த விதமான பொறாமைகள் நம்மிடத்தில் இருந்தால் நாம் நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்க முடியாது. நித்திய ஜீவனுக்குள்ள பயணப்பட்டு கொண்டிருக்கிற இந்த பயணம் விரதாவாய் போகாதபடிக்கு கோள் சொல்லாமல், புறம் கூறாமல், உள்ளத்தில் பகையை வைக்காமல், பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற நினைப்பு இல்லாமல், பொறாமை கொள்ளாமல் நாம் இருப்பது நம்முடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. இது ரொம்ப சிம்பிள். மனுஷர் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். சாதாரண வழக்கில் தான் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் 30வது வசனம். உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்து கொள்ளுகிறவனிடத்தில் அதை திருப்பி கேளாதே. இது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான் இல்ல? ஒரு இடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. குறிப்பா சொல்லல, இந்த சர்ச்சில் உள்ளவங்களுக்கு மட்டும் கொடுன்னு சொல்லலை, உன் கூட பிறந்தவங்களுக்கு மட்டும் கொடுன்னு சொல்லலை. சரியா? உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் அப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி கொடுத்துட முடியும்? கேட்கிற எவனுக்கும் கொடுக்கணும். கொடுக்க முடியுமா? ஆனந்த் பிரதர் சிரிக்கிறீங்க. உங்களிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடுக்க முடியுமா? முடிஞ்ச வரைக்கும் கொடுப்பேன்னு சொல்றாரு. முயற்சி பண்ணுவோம் முடிந்த வரைக்கும். ஏனென்றால் நம்ம பயணத்துல இருக்கிறோம். நம்முடைய பயணம் தோல்வியாக போயிடக்கூடாது. நித்திய ஜீவனுக்கான பயணம். உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. இது வரைக்கும் சொல்லுவாங்க, நம்ம விசுவாச பிள்ளைகளுக்கு கொடுப்போம், நம்ம சபையில் உள்ளவர்களுக்கு முதலாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தமா சொல்லுங்க. அததான் நான் சொல்றேன். அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வேத வசனம் உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. அது எவனா இருந்தாலும் சரி. அந்த வார்த்தையை பாருங்க, எவனுக்கும் கொடு. அடுத்தது பாருங்க, உன்னுடையதை எடுத்துக்கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேட்காத. ரொம்ப கஷ்டம்தான், ஆனா ரொம்ப ஈஸி. உன்னிடத்தில் எடுத்துக்கொள்கிறவன், சும்மா யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டாங்கங்க.
உன்னிடத்தில் உள்ளதை எடுத்துக்கொள்கிறவர்கள் சும்மா எடுக்க மாட்டாங்க. தேவை இருக்கலாம், உரிமை இருக்கலாம் அவங்களுக்கு. நான் எடுத்தாலும் அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு உள்ள உரிமையினால எடுத்துக்கொள்ளலாம். உன்னிடத்தில் எடுத்து கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. ஏன் திரும்ப கேட்கக்கூடாது? அதை யார் கொடுப்பா உனக்கு? அவர் கொடுப்பார். உனக்கு அந்த பொருள் தேவைன்னா அதை கர்த்தர் தருவார். ஐயோ, நான் எவ்வளவு ரொம்ப ப்ரெஷியஸா வச்சிருந்தேன், ரொம்ப ரொம்ப அருமையா அதை வச்சிருந்தேன், யாருக்கும் கொடுக்காம வச்சிருந்தேன், அதை எடுத்துட்டாங்களே அப்படின்னு ஓடி போய் பிடிச்சு பறிச்சு வாங்க வேண்டியதில்லை. அது நீங்க ப்ரெஷியஸா வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க விருப்பமான ஒரு நபர் கொடுத்தது, அது அவருக்கும் தெரியும், எடுத்துட்டாங்க. ஏதோ ஒரு உரிமையில எடுக்கலாம் என்று எடுத்துக்கொண்டார்கள். அதை திரும்ப கேளாது. அதை யார் கொடுப்பா? திரும்ப அவர் கொடுப்பார். இது கைக்கொள்வதற்கு சுலபமா இருக்கா, கஷ்டமா இருக்கா? அந்த காரியங்கள் எப்படி? ரொம்ப எளிதா இருக்கா, கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இருக்கும். ஆனால் மாம்சத்தில் நடத்தப்படுகிறவர்களும் நித்திய ஜீவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கை, அதாவது பரலோக நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்கிற அந்த யாத்திரை நாம் செய்து கொண்டிருப்போமானால் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கடைபிடித்துதான் ஆக வேண்டும். தன்னை தான் நேசிப்பது போல பிறனை நேசிக்க வேண்டும். அந்த கற்பனையை கைக்கொள்ளும்படியாகத்தான் இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். மனுஷர் உங்களுக்கு எதை செய்யணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதை நீங்க அவங்களுக்கு செய்யுங்க. இப்ப கம்ப்ளைண்டே கிடையாது. நான் அதை விரும்புறேன், அதை நான் மற்றவங்களுக்கு செய்கிறேன். அவன் எனக்கு அதை செய்யல, அவன் எனக்கு அதை செய்யல, அப்படி என்று சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதே வராது. சரியா? அடுத்தது ஒரே ஒரு வசனம் பார்த்து முடித்துக் கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 7-8 வசனம். ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். சரி, இந்த பிறனிடத்தில் அன்பு செலுத்துவதில் அடுத்தது கடைசியாக இதை பார்க்கிறோம். யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமையை செலுத்துங்கள். நான் ஆண்டவருடைய பிள்ளை, அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, கடமை செய்ய முடியாது. நான் இப்போ ரெக்கை கட்டி பறந்துக்கிட்டே இருக்கிறேன் நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்காக, அதனால் நான் கடமை செய்ய முடியாது என்று சொல்லக்கூடாது. யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரி செலுத்தணுமோ அதை செலுத்துங்க. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் வரி செலுத்த மாட்டேன்னு சொல்லாதீங்க. வரி கண்டிப்பாக செலுத்தணும். எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வை என்றால் இந்த கஸ்டம்ஸில் பொருள் கொண்டு வருவாங்க வெளிநாட்டில் இருந்து, அதுக்கு செலுத்துவதைத்தான் தீர்வை என்று சொல்வது. எவனுக்கு தீர்வை செலுத்தணுமோ அதை கண்டிப்பாக செலுத்தணும். அதை ஒழிச்சு மறைச்சு வச்சுட்டு ஓடி வந்தால் அது நந்தா இல்லை. நான் ஆண்டவருடைய பிள்ளை, அதனால நான் தீர்வை செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். அடுத்தது, எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். இப்போ எல்லாம் பாருங்க, டாக்டர்ஸை பாருங்களேன், சின்ன சின்ன பசங்க, யங்ஸ்டர்ஸ் டாக்டர்ஸாக இருக்காங்க. பழைய டாக்டர்ஸ் ஒவ்வொருத்தராக காலங்கள் முடியுது, புதிய ஆட்கள் புதிய காரியங்களை படித்த யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. வேற ஆஃபீஸஸில் போய் பாருங்க, எல்லாம் சின்ன சின்ன பசங்க, 25-30 வயசுக்குள்ள. நம்ம 40-50 வயசு போய் நின்று சார் அப்படின்ட்டு வணக்கம் போடணும், வெயிட் பண்ணுங்க, அப்போ ஒரு 1 hour வெயிட் பண்ணணும். அதை கண்டிப்பாக செஞ்சுதாங்க ஆகணும்.
நான் வயசுல பெரிய ஆளு, நான் சீனியர், எனக்கு ரொம்ப அனுபவசாலினா இந்த சின்ன வயசு பையன்கிட்ட போய் நான் காத்து நிற்கவா, அவங்கிட்ட போய் சளி விட்டு அடிக்கவா, வா போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தால் யாருக்கு நஷ்டம்? நமக்குத்தான் நஷ்டம். எவனுக்கு தீர்வை செலுத்தணுமோ தீர்வை செலுத்துங்க, எவனுக்கு வரியை செலுத்தணுமோ அவனுக்கு வரியை செலுத்துங்க, யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள், எவனுக்கு பயப்பட வேண்டுமோ அவனுக்கு பயப்படுங்கள். கண்டிப்பாக அதை செய்ய வேண்டும். அதுதான் மற்றவர்களிடத்துல அன்பு செலுத்துவது, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக பயணம் செய்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு இருக்கிற அடையாளங்கள் இதுதான். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். அதாவது நீங்க பாஸ்டர் ஜி சுந்தரத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல. அவர் ஒரு சின்ன குழந்தை, ஒரு 2 வயசு குழந்தைய கூட வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லுவாருங்க. அவர் நல்ல வயசு, என்னை விட 10-15 வயசுக்கு பெரியவர். அவர் பெரிய வயதுல பெரியவர் மட்டுமல்ல, அனுபவத்திலையும் பெரியவர். ஆனா சின்ன குழந்தைய கூட வாங்க போங்க என்று சொல்லுவார். ஏன் அப்படி சொல்லுகிறார்? ஏன் அப்படி சொல்லுகிறார்? இதுதான், இந்த வசனத்தை எல்லாம் தெரிந்ததுனாலதான் அவர் அப்படி சொல்லுகிறார். கனம் பண்ண வேண்டியவங்களை கனம் பண்ணித்தான் ஆகணும். அதுக்கு வயது வரம்பு கிடையாது. ஒவ்வொருவரும் மற்றவர்களை தன்னை விட மேன்மையானவர்களாக எண்ண வேண்டும் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. படிப்பே கிடையாது, பள்ளிக்கூடம் ஏறினதே கிடையாது. நான் எவ்வளவு படிச்சிருக்கிறேன், நான் காலேஜ் போயிருக்கேன், எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியும், அது தமிழ் கூட பேச தெரியாது, அப்படி என்று சொல்வதற்கல்ல, நாம் மற்றவர்களை நம்மை விட மேலானவர்களாக எண்ணி அவர்களை கனம் பண்ண வேண்டும், கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ள வேண்டும். அடுத்த வசனம் பாருங்க, ஒருவரிடத்திலும் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்ற ஒன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதுங்க. எதுக்கும் கடன்படாதுங்க. ஒன்னே ஒண்ணு, எது? அன்பு கூறுகிற கடன் மட்டும். தன்னைத்தான் நேசிப்பது போல பிறனை நேசிக்க வேண்டும். அப்படியானால் தான் நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆனபடினால மனதில் வைத்துக் கொள்வோம். இந்த வசனங்களை வீட்டில் போய் ஒரு முறை கூட வாசியுங்கள். கூடுமான வரையில் நம்மை அந்த வசனத்துக்கு நேராக வைத்து நம்மை மாற்றிக்கொள்வோம், புதுப்பித்துக் கொள்வோம். கர்த்தர் பலன் கொடுப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.